இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட வெப்சைட்டை எப்படி இந்த மாதிரி பாட்டமில் ஒரு மெனு ஐக்கானோட ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவும் போல் உங்களோட டேஷ்போர்டில் பிளகின்ஸில் ஆட் பிளகின் போய்க்கிங்க. சர்ச் பிளகின்ஸில் பாட்டம் மொபைல் மெனுன்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா WB மொபைல் பாட்டம் மெனு அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கும். இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால்டு பிளகின்ஸில் வந்திருக்கும். இதில் கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இது எனபிள் பண்ணும் அப்படின்னு கேட்குது. எனபிள் வந்து கொடுத்துருங்க. ப்ரீமியம் தீம்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ரீமியமில் இந்த நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ வெர்ஷன்லையும் இருக்கும். இது நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து சும்மா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து இம்போர்ட் ஸ்டைல் ஒன்லி அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா இம்போர்ட் த ஃபுல் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுக்கலாம். இம்போர்ட் ஸ்டைல் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இப்போ என்ன ஸ்டைல் இருக்குது, பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐகான்ஸ் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. இது மட்டும்தான் ஸ்டைல் மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகிக்கும். ஃபுல் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இதில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிக்கும். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு மேலே வந்து சேவ் கொடுத்துருங்க. இப்போது அப்பேரன்ஸில் மெனு அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுங்க. இந்த இடத்துல நம்ம மெனு க்ரியேட் பண்ணால் தான் நம்மளுக்கு மொபைலில் பாட்டம் மெனு வந்து விசிபிள் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ரியேட் நியூ மெனு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து மெனுக்கு ஏதோ ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லொக்கேஷனில் PNAV பாட்டம் மெனுன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி க்ரியேட் மெனு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெனு பாட்டமில் என்னென்ன மெனுலாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். நம்மளுக்கு ஹோம் பேஜ் வேணும், அபவுட் வேணும், கான்டாக்ட், கேலரி, சர்வீஸ், இந்த 5 மட்டும் போதும் அப்படின்னா 5 செலக்ட் பண்ணிட்டு ஆட் மெனு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும். டெக்ஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அப்போ ஹைட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்காது, ஹைட் ஆகிக்கும். ஐக்கான் மட்டும் நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து ஐக்கான் வந்து ஜென்ரலாக ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும். இதில் நீங்கள் வேறு ஏதோ ஐக்கான் மாற்றணும் அப்படின்னா ஆட் ஐக்கான் கொடுத்துட்டு இதுலேருந்து ஏதோ ஒரு ஐக்கான் வந்து ஹோம் பேஜுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் ஐக்கான் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் மெனு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஐக்கான் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணலாம். அதனால எல்லாத்துக்குமே வந்து ஹோம் ஐக்கான் அப்படிங்கிறது காமிக்குது. இல்லை நீங்கள் ஐக்கான் கலரு, ஐக்கானு, ஆக்டிவ் ஐக்கான் எல்லாமே வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.